முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு வாக்குறுதி, அதுதான் முதலமைச்சருடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சவங்க மகளிர் 1,50,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. அதில் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியுள்ள மகளிர் 1,16,00,000 மகளிருக்கு சென்ற செப்டம்பர் மாதம் மூலம் 1000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படுகின்றது. 11 மாதம் வழங்கியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து 1,16,00,000 மகளிருக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக 3,60,000 மகளிர் மாதம் மாதம் 1000 ரூபாய் திட்டத்தில் பயன்படுறாங்க. அதே போல இந்த தொகுதியில் விக்கிரவாண்டி தொகுதியில் செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகளை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். முண்டியம்பாக்கத்தில் மருத்துவ கல்லூரி அமைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். குத்தாம்பூண்டி ஊராட்சி ஏரியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் 2 இடங்கள் புதிதாக மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அங்கன்வாடி கட்டணம் கட்ட ரூபாய் 16 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குத்தாம்பூண்டி ஊராட்சியில் 4 தெருக்களில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை, 20 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. கஸ்பா காரணி ஊராட்சி பூங்குன்னம் கிராமத்தில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. ஆசூர் ஊராட்சியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. முண்டியம்பாக்கம் முதல் லட்சுமிபுரம் செல்லும் சாலையில் இரு இடங்களில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரத்தூர் ஊராட்சியில் ரூபாய் 50 லட்சம் திட்டத்தின் கீழ் அயோத்திதாச பண்டிதர் திட்டத்தின் கீழ் சிமெண்ட் சாலை மற்றும் ஹாலோ பிளாக் சாலைகள் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்றுள்ளது. ஒரத்தூர் லட்சுமிபுரம் குளம் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது. ஒரத்தூர் நத்தமேடு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாப்பனப்பட்டு ஊராட்சி சாமி ஆடிக்குச்சிப்பாளையம் கிராமத்தில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரப்பட்டுள்ளது. வி சாலை ஊராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை முதல் அம்பேத்கர் தெரு வரை 35 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகள். இப்போ வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகளை வெற்றி பெற்றா நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்று உங்களுக்காக செய்ய போகின்ற வாக்குறுதிகள் சிலவற்றை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். நந்தன் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்கப்படும். சாத்தனூர் அணையின் உபரி நீர் நந்தன் கால்வாயில் இணைக்கப்பட்டு அதனை பனமலைப்பேட்டை ஏரிக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்க உள்ளார்கள். கெடாரியில் ரூபாய் 56 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளி மற்றும் இருபாலர் விடுதிக்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும். ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் விரைந்து பணிகள் முடிக்கப்படும். முண்டியம்பாக்கம் முதல் கொசப்பாளையம் வரை, ஒரத்தூர் முதல் முண்டியம்பாக்கம் வரை மற்றும் தொகுதியின் பல பகுதியில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலம் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். வாதனூர் வாய்க்காலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்யப்படும். ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் காணை வட்டார வளர்ச்சி அலுவலக பணிகள் முடிக்கப்படும். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மக்களின் வசதிக்காக ரூபாய் 62 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும். இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம். இந்த வாக்குறுதிகளாம் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் வருகின்ற 10ஆம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடல. எதனால் போட்டியிடலன்னா அவங்களுக்கு பயம். தொடர் தோல்வி சந்தித்த அனைத்து தேர்தலையும் திமுகவுக்கு தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க, அதிமுகவுக்கு தோல்வியை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. அந்த பயத்தினால தான். திமுக மேலே மட்டும் பயம் இல்லை. இப்போ அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம். அதனால தான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார். நம்மளை பார்த்து பயம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, பாஜகவுக்கு பார்த்து பயம். ஏன்னா பாஜகவுக்கு வழிவிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொன்று சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வட மாநிலங்கள்லாம் இன்னைக்கு நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் 7 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும், அந்த நீட் தேர்வு குளறுபடி பயணம், இது குளறுபடியில் இருக்குது, இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு முதல்ல குரல் கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். தொடர்ந்து சட்ட போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தான் வட மாநில தலைவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நீட் தேர்வை நடத்தணும் அப்படின்னு சொல்கிற கட்சியோட பாஜகவோடு சேர்ந்து இந்த
தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்கிறது இங்கே போட்டியிடக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. எனவே அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக நிராகரிப்பீர்கள் என்று அந்த நம்பிக்கையோடு நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாக்கு வித்தியாசத்தில், குறைந்தது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்டுக்கொள்கின்றேன், தலைவருடைய மகனாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக கேட்டுக்கொண்டு ஆதரிப்பீர் உதயசூரியன் அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.